திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் RN ரவி மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய 1 மாதம் அவகாசம் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். ஆண்டு கொடுங்கையூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி மற்றும் நடிகை குஷ்பு குறித்து அவதூறாக பேசியதாக திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய 1 மாதம் அவகாசம் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் மற்றும் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் RN ரவி மற்றும் நடிகை குஷ்பு குறித்து அவர் அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி மற்றும் பாஜகவின் நிர்வாகி குஷ்பு ஆகியோர் குறித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவதூறாக பேசினார் என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் VM சுப்பையா இணைந்திருக்கிறார். VM சுப்பையா, 3 ஆண்டுகள் 3 மாதம் சிறை தண்டனை விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கடந்த 16/6/2023 ஆண்டு நடந்த கலைஞர் நூற்றாண்டு விழா வடசென்னையில் நடைபெற்றது. அது வட்ட செயலாளர் ஹரிதாஸ் தலைமையில் நடந்த கொடுங்கையூரில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை கழக பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது தமிழக ஆளுநர் பற்றியும் அதேபோன்று பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு பற்றியும் கீழ்த்தரமான சில வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டிருந்ததாக அவர் அந்த காணொலி காட்சி விரிவாக பரவியது சமூக வலைதளங்களில். இதனை அடுத்து கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டன. அதாவது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக 310 பிரிவுகளில் மற்றும் 294, 54, 55 ஆகிய அவதூறு வழக்கு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கானது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு நீண்ட நாட்கள் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி ரேவதி இந்த வழக்கை விசாரித்து இது நேற்று தீர்ப்பு வழங்கினார். 10வது சென்னை பெருநகர நீதித்துறை நடுவர் நீதிபதி ரேவதி இந்த வழக்கை தீர்ப்பு வழங்கினார். அதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் சிறை தண்டனை வழங்குவதாக அதில் அறிவித்துள்ளார். அதன்படி அவர் 1 மாதம் அவர் மேல்முறையீடு செய்வதற்கு இந்த வழக்கை மேலும் செய்வதற்கு அவகாசம் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அவருக்கு ரூபாய் 20,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவரை கைது செய்து அவரை சிறை அடைப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.